நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். சென்று வந்தவர்கள் தான், ஒன்றும் அவரிடத்தில் நான் கேட்கவில்லை. அவர் வந்ததற்கு பிறகு நான் இங்கே கோவைக்கு வந்துவிட்டேன். ஆகவே என்ன நிலை என்பதை அவரத்தை அறிந்துதான் சொல்ல வேண்டும். இந்த ஜனநாயகன் படம் பாடல் இசைவத்தில் வந்து மலேசியாவில் பண்ணாங்க, அந்த பாதுகாப்பு நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட பொதுக்கூட்டத்தில் பொதுவாகவே உலக வரலாற்றின் மலேசியா மண்ணில் இவருடைய கேசட் வெளியீட்டு விழா என்பது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்பு அளித்து சாலையிலே ரோட் ஷோ என்பார்களே, அது நடைபெற்றது முதல் முறையாக மலேசியா நடைபெற்றது. மலேசிய மண்ணில் 1 லட்சம் பேர் அங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். மலேசியாவில் எப்போதுமே இட நெருக்கடி என்று சொல்ல இயலாது. டிராபிக் ஜாம் ஆனது 2 மணி நேரம். ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்தவர்கள், பக்கத்தில் இருக்கிற நாட்டிலே வந்தவர்கள் எல்லாம் வாகனத்தில் செல்வது 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட என்ற வரலாறும் அங்கே இருக்கிறது. இதேபோல் அரசு இதில் வந்து பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து சலுகைகளை அறிவித்து என்னை பொறுத்தவரையிலும் முழுமையாக அதை தெரிந்ததற்கு பிறகு பத்திரிகை வருகிற செய்தியை வைத்துவிட்டு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், போடப்பட்டிருக்கிற ஜியோ எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்துவிட்டு என்ன நிலை இருக்கிறது என்பதை ஆய்ந்துதான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். மொத்தத்திலே இது தேர்தல் அறிவிப்பு தான். அந்த பல்வேறு கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதி எப்படி பொறுத்திருந்து பாருங்க. மிக எழுச்சியாக இருந்தது. அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு மக்களை வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கும்.